ஒரு கன்றாவியம் தானே நீங்க பண்ணலையாடா இத்தனை வருஷத்துல. உனக்கு பாலிடிக்ஸ் தான் பண்றீங்கன்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு சொல்யூஷன் வேணும். இப்போ மேகதாது அணை விவகாரம் தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன? இது 2 மாநிலங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையா அன்னைக்கு பேசப்பட்டது. இன்னைக்கு அந்த பிரச்சனை அதை தாண்டி செந்தில் பாலாஜி அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனை. எம்எல்ஏக்கள் பேரம் பேசினதுக்கு ஆடியோ ப்ரூஃப் இருக்கு. மிரட்டி இருக்கீங்க, நான் காசு கொடுத்து வாங்கலாம், நீ இருந்துட முடியுமா இந்த ஊருக்குள்ள, எம்எல்ஏ அடிப்போம் வந்துப்பேன், இதெல்லாம் நடக்கும். Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஒரு கன்றாவியம் தானே நீங்க பண்ணலையாடா இத்தனை வருஷத்துல. உனக்கு பாலிடிக்ஸ் தான் பண்றீங்கன்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்ல. எனக்கு சொல்யூஷன் வேணும். மேகதாது அணை விவகாரம் தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன? பிரதமர்கள் போய் பாகிஸ்தான்ல பேசினா கொண்டாடுவோம். பேச்சுவார்த்தையில் தீராத பிரச்சனை என்னடா இருக்கு? ஃபயர் வருமா? அவங்களுக்கு பேச்சுவார்த்தையே தேவையில்லைங்கிறது தான் எதிர்க்கட்சியினர் சொல்ற விஷயம். மடியில எந்த கணமும் இல்ல, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் போது இறங்கி பேச போறாரு. அரசியல் பார்டர்ஸை உடைக்கிறார். லீடர் வித்தவுட் அ பார்டர்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வர. இது 2 மாநிலங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையா அன்னைக்கு பேசப்பட்டது. இன்னைக்கு அந்த பிரச்சனை அதை தாண்டி இயற்கையோட போராட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய வார் இன்னைக்கு நேச்சரோட. அது அடிக்கலாம் திரும்பலாம் அடிக்க முடியாது. பிஜேபிக்கு பயப்படுறாங்களா தாவேகா அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. பிஜேபிக்கு பயப்படுறதா இருந்தா போய் பிஜேபி கிட்ட கேட்டிருக்க மாட்டோம். ஆனா இந்த இடத்துல திரும்ப there is always a dirty politics trap. செந்தில் பாலாஜி அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய சோதனை. எம்எல்ஏக்கள் பேரம் பேசினதுக்கு ஆடியோ ப்ரூஃப் இருக்கு. மிரட்டி இருக்கீங்க, நான் காசு கொடுத்து வாங்கலாம், நீ இருந்துட முடியுமா இந்த ஊருக்குள்ள, எம்எல்ஏ அடிப்போம் வந்துப்பேன், இதெல்லாம் நடக்கும். ஒரு பழிவாங்கும் படலம் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. அவர் மேல தப்பு இல்லைன்னா ஏன் ஓடி ஒளிறாரு? மடியில காணலைன்னா ஏன் வழியில யாரா என்ன கேட்பா? நான் இப்படிதான் பண்ணுவேன். ஒரு மாஃபியா மாதிரி ஃபார்ம் பண்ணி ஒரே பேர் அக்கௌண்ட்ல காசை போட்டு அதுல இருந்து எல்லாருக்கும் டிடி எடுக்கிறீங்க. ஒவ்வொருத்தர் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறது வந்துட்டு நடக்கிற பிரச்சனைகளை மறைப்பதற்காக தான் வந்து கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் ரிவர்ஸ்ல சொல்லணும். பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக தான் திமுக புதுசா நரேஷனை கொண்டு வராங்கன்றதான் என் குற்றச்சாட்டு. நாங்கள் பார்ட்டி ஃபண்ட் வாங்க மாட்டோம், எங்கள் பேர் சொல்லி யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. உடனே எல்லா கான்ட்ராக்டர்ஸும் அங்கங்கே கொந்தளிக்கிறாங்க. ஆமாங்க, என்கிட்ட 1 கோடி வாங்கினாங்க, என்கிட்ட 35% கேட்டாங்கங்க, நான் கொடுத்து எனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலங்கன்னு ஒரு பக்கமாக டிரான்ஸ்போர்ட்டில், எலக்ட்ரிசிட்டியில், அந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில் ஸ்கூலுக்கு என்ஓசி கொடுக்கறதுலன்னு எல்லா பக்கமும் கிளம்பும். நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்மிடையே டிவிகேவிலிருந்து அனந்தஜித் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்களுக்கு பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு இந்த இடைப்பட்ட காலங்களில் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக வந்து இன்னைக்கு நம்ம பேச வேண்டிய முக்கியமான விஷயம், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வந்து நடத்திய சோதனை. அதோட அடுத்த கட்டம்னா என்னன்னா, இப்போ வரைக்கும்னா முன்ஜாமீன் கேட்டிருக்கிறாரு, முன்ஜாமீன் தள்ளுபடியாக இருக்குங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இது வந்து ஒரு பழிவாங்கும் படலம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க திமுகவினர். கெஜ்ரிவாலுக்கும் அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. பிஜேபி மேலே வந்துட்டு அவங்க குற்றச்சாட்டு வச்சாங்க, இந்த மாதிரி மதுபான ஊழல் கொள்ளை சம்மந்தமாக. கெஜ்ரிவால் வந்து அதை உடச்சிட்டு வெளில வந்தார். ஸோ இது வந்து அரசியல் பழிவாங்கல் தான். எப்பொழுதும் போல் ஆளும் கட்சியினர் வந்துட்டு எதிர்கட்சியினர் மீற வைக்கிற ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து என்ன கேட்டீங்க? செந்தில் பாலாஜிக்கு மேலே பழி வாங்குறமா? அது வந்து ஆக்சுவலி அடிப்படையிலே தப்பாக இருக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் கெஜ்ரிவாலை மேட்ச் பண்ணுறதா இருந்தால், கெஜ்ரிவால் டெல்லிக்கு யாராக இருந்தார்? முதல்வராக இருந்தார். அப்போ நம்ம யாரை கைது பண்ணியிருக்கணும்? யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்? அப்படி எதுவும் நடக்கலையே. பழி வாங்குறதா இருந்தால் அப்படி தானே பண்ணணும். நீங்கள் அதுதானே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. கரூருக்கும் செந்தில் பாலாஜிக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு அந்த காயின் நோக்கி நகர்ந்துட்டு இருக்கீங்க. இப்போ அதனால தான் நீங்கள் செந்தில் பாலாஜி அவர்களை வந்துட்டு பழி வாங்க முனைப்பாக இருக்கீங்க. சரி, அவர் மேலே தப்பு இல்லைன்னா அவர் என்ன பண்ணணும்? நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ வந்து கரூர் துயர தப்பு விஜயன் என்ன பண்ணார்? வீட்டில் தான் இருந்தார். இது என் வீடு அட்ரஸ் நீலாங்கரை, இது என்னோடய ஆஃபீஸ் அட்ரஸ் சாந்தோம்னு சொன்னார். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? ஸோ எனக்கு அடிப்படையில் ஒரு கேள்வி, ஒரு முகாந்திரம் இல்லாமல் இன்றைக்கி பெயில் கேட்குறீங்க, ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில் கேட்குறீங்க, எப்படி ரிஜெக்ட் ஆகும்? நான் என்ன கேட்குறேன்னா, நேற்றே எஃப்ஐஆர் போட்டிங்க, உங்களுக்கு முன்னாடி தான் அவர் இருந்தார், ஆழ்வார்பேட்டில் தான் நீங்கள் வந்து வச்சு விசாரிச்சிங்க, அப்போவே என் கைது பண்ணல. இவர் வந்து ஒரு எம்எல்ஏ, முன்னாள் அமைச்சர்னும் போது அந்த ப்ரோட்டோகால் படி தான் அவர் வந்து நீங்கள் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க முடியும். ஒரு 3rd ரேட்டட் கிரிமினல் மாதிரி வாடா அப்படி வண்டியில் ஏற அப்படியே ஏற்ற முடியாது. ஸோ அவருக்கு வந்து வாரண்ட் வாங்கணும். வாரண்ட் வாங்குற கேப்பில் தான் போய் ஏபி போடுவாங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் போடுவாங்க. இவர் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டிருக்காரு. இப்போ ஆன்டிசிபேட்டரி பெயில் என்னாச்சு? கேன்சல் ஆகிடுச்சு, தரமாட்டோம், இதில் ரொம்ப முகாந்திரம் இருக்குது, இவ்வளோலாம் ஊழல் நடந்திருக்கு, எப்படிங்க கொடுக்க முடியும், நீங்கள் விசாரணைக்கு ஒத்துழைச்சாகணும்னு சொல்கிறாங்க. அப்போ அடுத்து போலீஸ் போய் வாரண்ட் கொடுப்பாங்க. அந்த வாரண்ட் எடுத்துகிட்டு போய் தான் அரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ விசாரிக்கும் போது அந்த இடத்துக்கு திரும்ப போய் விசாரிக்கலாம் போனால் ஆள் மிஸ்ஸிங். அப்போ என்ன ஆகும்? வாரண்ட் போடுவோம், வாரண்ட் வரலன்னும் போது வாரண்ட்டு பிடி வாரண்ட்டாக மாறும்.
அப்படி தான் லுக் அவுட் நோட்டீஸ் எல்லாம் மாறுது. ஸோ நீங்கள் தப்பு பண்ணலன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் யூ ஷுட் பி அவைலபிள். போலீஸ் விசாரணைக்கு நீங்கள் ஏதுவாக இருந்தீங்கன்னா எதுக்குங்க அரெஸ்ட் பண்ண போகிறோம்? இது காட்டு தர்பார் ஆட்சி நீங்கள் சொல்கிறதா இருந்தால் நேற்று ஈவினிங் அரெஸ்ட் ஆகிருக்கணும். இல்லை, இது ஒரு ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ். இதுக்கு ஒரு டியூ கோர்ஸ் ஆஃப் லான்னு இருக்குது. அந்த டியூ கோர்ஸ் படி செயல்படுறோம், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். இப்போ இதுக்கு முன்னாடியுமே குதிரை பேரம் நடத்தினாரு. அதுவும் இல்லாமல் ஆளுங்கட்சி எம்எல்ஏக்களே விலைக்கு வாங்க முயற்சி பண்ணாருன்னு ஒரு வழக்கு பதியப்பட்டது. அதில் முன்ஜாமீன் வாங்கிட்டு தான் அவர் வெளில இருக்கிறாருங்கிறது முன்ஜாமீன் மட்டும் இல்லை, கண்டிஷன் பெயில். அதாவது ஒரு பெரிய பயத்தின் வெளிப்பாடாக தான் இதை நான் பார்க்குறேன். ஆக்சுவலி திரும்ப இதை நீங்கள் சொல்கிற மாதிரி பழிவாங்கல் நடவடிக்கையாக இருந்தால் அப்போவே இதை ப்ரொசீட் பண்ணி ஒரு கையெழுத்து போட வரலன்னு சொல்லி திரும்ப அரெஸ்ட்டுக்கு போயிடும். பட் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி தான் அந்த டியூ டைம் கொடுக்குறாங்க போலீஸ். இது சட்டத்தின் விதிமுறைப்படி தானே. அப்போ அவர் குற்றம், முதல்ல இந்த குற்றத்தை ஒரு பட்டியலில் போடலாமா? அந்த எஃப்ஐஆர்ல இருந்து ஒரு 4 விஷயம் பேசலாமா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. ஒரு பார் லைசன்ஸுக்கு இத்தனை பார் லைசன்ஸ் முடிஞ்சு போச்சு. ரினியூவலுக்கு கோட் பண்ணியிருக்கீங்க. ரினியூவல் ஆச்சா? ரினியூவல் ஆகலை. ஆனால் பார் ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருந்ததா? ஆமாம், ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருந்தது. பாரில் வரக்கூடிய வருமானம் நீங்கள் கணக்கு காமிச்சிருக்கிறது எல்லாம் நஷ்டம். டாஸ்மார்க் லாபம். எப்படி? வாங்குறான், அங்கே தான் குடிக்கிறான். எப்படி பாரை நீங்கள் நஷ்டத்தில் காட்ட முடியும்? ஒரு கார்ட்டலைசேஷன் ஃபார்ம் பண்ணி ஒரே கும்பலாக வரிசையாக பேங்க்கில் டிடி எடுத்து வச்சுருக்கிறீங்க. ஒரே பேர் அக்கௌண்ட்டில் காசை போட்டு அதுலேருந்து எல்லாருக்கும் டிடி எடுக்கிறீங்க. ஒரு ஆள் டிடி கொடுக்குறாரு, அந்த ஆளுக்கு ஒரே ஒரு டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸை கொடுத்துட்டு மீதி எல்லாம் அந்த டிடியை வச்சு வேறு ஆளுங்களுக்கு நீங்கள் டிரான்ஸ்போர்ட் லைசன்ஸ் கொடுக்குறீங்க. இது எப்படி பாசிபிள்? ஒரே நீங்கள் கொடுக்குற டிடியில் எல்லா பேரும் வேறு பேர், ஒரே பேங்க்கு, ஒரே டிடி நம்பர், அடுத்தடுத்து எப்படி வரும்? இதெல்லாம் தான் கார்ட்டலைசேஷன். ஒரு மாஃபியா மாதிரி ஃபார்ம் பண்ணி எல்லாம் என் ஆள் வரிசையாக போடு, யாருக்கு கொடுத்தாலும் கான்ட்ராக்ட் எனக்கு தான் வரணும். இது எல்லாமே மாஃபியா தான். நீங்கள் ஒரு கட்டம் வச்சு வேறு யாருக்கும் வெளியில் கொடுக்காம ரேட்டை நீங்களே கோட் பண்ணி, அன்றைக்கி நீங்கள் கூட அரப்பூரில் ஜெயராமன் சார் இன்டர்வியூ எடுக்கும்போது சொல்லியிருப்பார், ஒரே அமௌண்ட்டு கடைசி டெசிமல் வரைக்கும் ஒரே அமௌண்ட்டில் டிரான்ஸ்ஃபார்மர் கோட் பண்ணாங்கன்ற. அதே போல் ஒரு திமிர். உங்கள் பேரில் டிடி எடுத்துகிட்டு அவருக்கு எப்படி கான்ட்ராக்ட் கொடுக்க முடியும்? கடைசியில் உங்கள் பேரில் டிடி, உங்கள் கான்ட்ராக்டே இல்லை. யார் ஒருத்தர் பேரில் டிடி எடுத்தாங்களோ அவங்க பேருக்கு கான்ட்ராக்டே இல்லை. இதெல்லாம் என்னென்னா ஒரு எதேச்சியான மனப்போக்கு. யாரா என்ன கேட்பா? நான் இப்படி தான் பண்ணுவேன். ஒரு நாம்கேவாஸ் ஒரு பேர் வைப்பேன், ஒரு டிடி எடுப்பேன், சும்மா பேர் ஒன்று கொடுப்பேன் ஏம்டி. ஆனால் நான் சொல்கிறவனுக்கு சொல்கிற கான்ட்ராக்ட் சொல்கிற ரேட்டுக்கு போனால் இங்கே ஊழல் இருக்குமா இருக்காதா? இதை விட உங்களுக்கு என்ன பிரைமா ஃபேஸ் வேணும்? ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர், அதாவது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் மட்டும் தான் வந்திருக்கு. அது நிரூபிக்கப்படலைங்கிறத பார்க்க வேண்டிய ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னா என்னன்னா, அந்த இடத்துல அதை நம்ம நோட் பண்ணோன்றது தான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட். புரியுது. ஸோ அது இப்போ நான் கேட்குற இந்த கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரே ஒருத்தர் பேரில் டிடி எடுத்து 16 டிடி கொடுத்து அவர் ஒரே ஒரு கான்ட்ராக்ட் கொடுத்து மீதி 15 பேருக்கு இந்த டிடியில் வேறு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் எப்படி நியாயப்படுத்துவீங்கன்னு சொல்லுங்கள். இதில் தப்பு நடக்கலை. இல்லை, அதை நியாயப்படுத்தலை. இப்போ வெறுமனா அவங்க மேலே எஃப்ஐஆர் மட்டும்தான் போட்டிருக்கிறாங்க. அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் தமிழக அரசுக்கு தான் இருக்குது. அதுக்கான அடுத்த கட்ட வேலைகளை தான் நீங்கள் பார்க்கல. இது பிரைமா ஃபேசி மேம். பிரைமா ஃபேசினா ஒருத்தர் மேலே நீங்கள் குற்றம் சாட்டுறதுக்கோ இல்லை அந்த குற்றத்தை நீங்கள் முகாந்திரம் எடுத்து விசாரிக்கிறதுக்கோ நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான எல்லா முகாந்திரமும் இருக்குது, அதனால தான் நாங்கள் முன்ஜாமீன் கொடுக்க முடியாதுங்கிறத சொல்லியிருக்காங்க. பட் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதான ஒரு கேள்வி வரும்ல. நம்ம அப்படி சொல்லிட்டு இப்போ நான் ஒரு சொல்கிறேன், இந்த இடத்துல இப்போ இந்த எஃப்ஐஆர் விடுங்க, வேறு ஏதோ ஒரு சிம்பிள் தெஃப்ட் எஃப்ஐஆர் எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஒரு ரூம்குள்ளே நான் என்னுடைய ஒரு காஸ்ட்லியான ஒரு நெக்லஸை கழட்டி வச்சுருந்தேங்க. அந்த ரூம்குள்ளே வேறு யாருமே வரல. கேமராவை போட்டு பார்த்தா ஒரே ஒருத்தங்க மட்டும் போயிருக்கிறாங்க. அவங்க அந்த ரூம்குள்ளே வர வேண்டிய அவசியம் கிடையாது. வேறு யாரும் வரல. அந்த இடத்துல இதை காணும். அந்த இடத்துல நெக்லஸ் இருந்துச்சா? ஆமாம், பார்த்து 4 விட்னஸ் இருக்கிறாங்க. அந்த வேறு யாரும் வந்து போல. அதுக்கப்புறம் திரும்ப பார்த்தா இல்லை. இப்போது இந்த ஆள் மேலே எங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னு எஃப்ஐஆர் போடுறதுல என்ன தப்பு? இப்போ அந்த ஆள் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. நம்ம யார் மேலே சந்தேகமாக இருக்கும் சொன்னால் அந்த ஆள் ஓடி ஒளிஞ்சிக்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணணும்? அந்த ஆள் மேலே சந்தேகம் வலுக்கணுமா வலுக்கக்கூடாதா? கண்டிப்பாா. அவ்வளோதான். அதுதான் நாங்கள் சொல்கிறோம். இதில் எங்கே இருக்குது பழி வாங்குற நடவடிக்கை? அதே மாதிரி தான் நீங்கள் எம்எல்ஏக்களை பேரம் பேசினதுக்கு ஆடியோ ப்ரூஃப் இருக்குது. மிரட்டி இருக்கீங்க. அந்த 9 பேரை ரிமாண்ட் பண்ணுறோம். அவங்க எல்லாரும் ஒருத்தரை கை காட்டுறாங்க. கை காட்டுறவர் ஒருத்தரோட பினாமி. இப்போ இவருக்கு இதில் கனெக்ஷன் இருக்கா இல்லையா? நம்ம அவர் நேராக பேசினா தான் நாங்கள் ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்ல முடியாது. சட்டத்துக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. ஏமா இப்படி தான் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இவங்க ஒரு பினாமி வச்சுருப்பாங்க, அவர் மூலமாக ஃபண்டு மூவ் ஆகும். ஒரு 4 மீடியாக்காரங்களை கையில் வச்சுருப்பாங்க, 2 ரவுடிங்களை கையில் வச்சுருப்பாங்க. அவன் போய் லோக்கலில் மிரட்டுவான். நீ வாங்காமல் இருந்துருவியா? நான் காசு கொடுத்து வாங்கலைன்னா நீ இருந்துட முடியுமா? இந்த ஊருக்குள்ளே எம்எல்ஏவை அடிப்போம் வந்துப்பேன். இதெல்லாம் நடக்கும். அப்போ அதெல்லாம் சேர்ந்து தான் ப்ரூவ் பண்ண முடியும். ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஆமாம் உங்களுக்கும் இன்னாருக்கும் அந்த சிங்கப்பூர் பிஸ்னஸ் மேனுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க.
இருக்குது சார். நீங்களா பண்ணீங்களா, அவர் சொன்னாரா? ஒரு அளவுக்கு மேலே இன்ட்ராகேஷன் நடக்கும்போது ஆமாங்க அவர் சொன்னார். இப்படி தான் ப்ரூவ் பண்ண முடியும் குற்றங்களை. நீங்கள் ஒத்துழைக்கவே மாட்டீங்க, தலைமறைவாக போயிடுவீங்க, லுக் அவுட் நோட்டீஸ் போட்டு உங்களை தேடி கண்டுபிடிச்சி கூட்டு வரணும்னா அப்போ தப்பு இல்லைன்னா ஏன் ஒளிகிறீங்கன்னு தான் கேட்போம். இப்போ தலைமறைவாக இருக்கிறாங்க, அவரை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு காவல்துறை வீக்காக இருக்கா, இல்லை வந்துட்டு தலைமறைவாக இருக்கிறாங்கிற மாதிரி விஷயத்தை கிரியேட் பண்ணுறீங்களா? இல்லை, நாங்கள் தலைமறைவாக இருக்கிறோன்னு கிரியேட் பண்ணுறதா இருந்தால் கோர்ட்டில் போய் சரணடைங்க. ஒன்று, நான் இங்கே தான் இருக்கிறேன், எத்தனை மணிக்கு வேணால் நான் வந்து பார்க்கலான்னு நீங்கள் போடுங்க. இல்லைனா கோர்ட்டில் போய் சார் நான் இங்கே தான் சார் இருக்கேன், இவனுக்கு ஏதோ போய் சொல்கிறானுங்க சார்னு சொல்லுங்கள். கண்டிஷன் பெயில் கொடுத்து 2 வாரம் கழிச்சில் கையெழுத்து போடுவீங்க. அப்போ என்ன அர்த்தம்? எதுக்குங்க சிங்கப்பூரை கொளத்தூர் தான் சிங்கப்பூராக மாற்றிட்டீங்களே, எதுக்கு ட்ரீட்மெண்ட்னா ஏவா வேலை சிங்கப்பூருக்கு ஓடுறாருன்னு நான் கேட்குறேன். ஓடனா கேட்க தான் செய்வோம். ஒன்று வந்து நான் மெடிக்கல் ரிப்போர்ட் காமிச்சேன்னா அது ஒரு வாரத்தில் ஹார்ட்டெல்லாம் மாற்றி வச்சு வண்டியை இது ஓவராலிங் பண்ணி அனுப்புறது. அப்போ என்னமோ இந்த இடத்துல ஒரு ஃபிக்ஷியஸாக ஏதோ ஒன்று இருக்குல்ல, சந்தேகப்பூர்வம் ஏற்படுது தானே. ஏவாவேலு கேஸ் வந்துட்டு அது டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம அதை பேசணும்னாலும் அது தனியாக நம்ம பேசலாம். ஏன்னா அவர் என்ன சொன்னாருன்னா, ஆல்ரெடி டிக்கெட் புக் பண்ணி வச்சுருந்தாரு. அவங்க வந்து விசாரணைக்கு வரும்பொழுது நான் டிக்கெட்டை வந்து திருப்பியும் போஸ்ட்பான் பண்ணேன், ஏற்கனவே நான் ரொம்ப நாளாகவே ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன், போஸ்ட்பான் பண்ண டிக்கெட்டில் தான் திருப்பி நான் போயிட்டு வந்தேங்கிறத அவர் விளக்கமாக சொல்லிட்டார். நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு அவர் பதில் சொல்லிட்டார். நான் என்ன கேட்குறேன், எனக்கு என் குற்றச்சாட்டு ரொம்ப அடிப்படையானது. கொளத்தூரில் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் ஹாஸ்பிட்டல் திருவண்ணாமலை வச்சிருக்கோம். அவங்களுடைய பர்சனல் விஷயம் தானே. இப்போ அவங்களுக்கு எங்கே பண்ணணும்னா அவங்க பண்ணிக்க போகிறாங்க. ஒரு கேஸ் நடக்கும்போது எதுக்கு நாட்டை விட்டு வெளியில் போகணும்? அதுதான் சொல்றாரு. அவர் ஏற்கனவே புக் பண்ணிட்டாரு. அவர் ஏற்கனவே புக் பண்ணிட்டாரு டிக்கெட். நம்ம தமிழ்நாட்டுல எல்லா அரசு மருத்துவமனையும் சிங்கப்பூர் ஸ்டாண்டர்ட் கொண்டு வந்துட்டோம்னா ஏங்க போறோம்? அப்ப அந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க அன்னைக்கு பேசுனீங்களா, நான் வந்திருக்கேன்னு சொல்றீங்க. சரி, அது மாதிரி அதே மாதிரி அண்ணனும் சொல்ல வேண்டியதானே. இப்போ ஏவாவில் அங்கேருந்து வக்கீல் மூலமா நான் இங்கே தான் இருக்கேன்னு சொன்னாரு, வந்து ப்ரூஃப் கொடுத்தாரு. அதே மாதிரி இத்தனை நாள் காணுன்றதுக்கு இவர் என்ன ப்ரூஃப் கொடுத்தாரு? அப்போ இவர் மேலே இந்த குற்றத்துக்கு பதில் சொல்லுங்க. நீங்க இப்படி ஒவ்வொருத்தர் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறது வந்துட்டு நடக்கிற பிரச்சனைகளை மறைப்பதற்காக தான் வந்து. அது கொஞ்சம் மாற்றி கொஞ்சம் ரிவர்ஸ்ல சொல்லணும். பண்ண தப்ப மறைக்கிறதுக்காக தான் திமுக புதுசா நரேஷனை கொண்டு வராங்கன்றது தான் என் குற்றச்சாட்டே. நீ இந்த இடத்துல நடக்கிற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா திமுக 2 விதமான அரசியல் கையெடுத்துட்டு இருக்காங்க. இந்த திமுக எதிர்கட்சியாக இருந்ததுனாக்கா அப்படியே டெரிஃபிக்காக இருக்கும்னு சொன்னாங்க இல்லையா, டெரிஃபைடாக இருக்கிறாங்கன்றதான் நிஜம். 2 விதமான அரசியல் கையில் எடுக்கிறாங்க. ஒன்று அண்ணா கட்சி அரசியல்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறோம். டெய்லி பேசுறதுக்கு ஒரு பேசு பொருளை கிரியேட் பண்ணணும், அவ்வளோதான் அவங்களோட வேலையே. இப்போ இன்னைக்கு காலையில் எழுந்தோம்னா மக்கள் வந்து அவங்க மக்கள் சிலாகிச்சிக்கிறதுக்கு ஒரு டாபிக் ரெடி பண்ணணும், அந்த டாப்பிக்கில் ட்விட்டரில் ட்ரெண்ட் பண்ணணும், அதை பேசு பொருளாக மாற்ற ட்ரை பண்ணணும். சாயந்தரமாக அதில் ஒரு டிபேட் வைக்கணும், வச்சு இவங்க 5 பேர் உட்காந்து கடகடன்னு பேசி முடிச்சிட்டாங்கன்னா இவங்களுக்கு இந்திய நாள் புரிஞ்சிச்சு. ஒரு சொல்லுவாங்க இல்லையா, டேஸ் ஆர் லாங்கர் இயர்ஸ் ஆர் ஷார்ட்டர்னு. அந்த மாதிரி அன்னன்னைக்கு நிலைமை அன்னன்னைக்கு அரசியலை கஷ்டப்பட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. இது அண்ணாடங்காட்சி அரசியல். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லவா? இப்போ நீங்கள் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கொளத்தூரில் இருக்கக்கூடிய இவிஎம் மிஷினுடைய இன்ஸ்பெக்ஷன் வச்சுக்கோங்க. இப்போ இவிஎம் மிஷினோட இன்ஸ்பெக்ஷனுக்கு எதுக்கு பண்ணாங்கன்னா, மே 4ஆம் தேதி டிவாஸ்டேட்டிங் ஃபெயிலியர். சிஎம் கேண்டிடேட் கொளத்தூரில் தோத்தார். 3 வாட்டி எம்எல்ஏவாக இருந்தார்ல, 11, 16, 21 3 வாட்டிக்கும் 3 வாட்டி இருந்தவர் இன்றைக்கி எம்எல்ஏவாகவே தோத்துட்டார். ஸோ இந்த தோல்வியை தாங்க முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த தோல்வியை மறைக்கிறதுக்காக குடுக்குன்னு போய் மே 7ஆம் தேதி ஒரு இது கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எங்களுக்கு இவிஎம் மிஷினால் சந்தேகமாக இருக்குன்னு. ஸோ அவங்க டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவில் இன்றைக்கி அதை எடுத்துகிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன ஆகும், ஓப்பனாக பேசுவோமே, எல்லா விஷயமும் கரெக்டாக தாங்க இருக்குது. ஒரு ஓட்டு போட்டால் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழுதுங்க, ஒரு ஓட்டு போட்டால் அவங்களுக்கு ஒரு ஓட்டு தாங்க விழுது, விவிபேட்டை வேணாலும் வெரிஃபை பண்ணலான்னு சொல்லி அவங்க அதை ப்ரூவ் பண்ணி முடிக்கும்போது இந்த டாப்பிக்குள்ளே வரமாட்டாங்க. இந்த ஒரு நாள் செந்தில் பாலாஜி அரெஸ்ட்டையோ இல்லை வேறு ஒரு இடத்துல நம்ம ஒரு கேள்வி கேட்குறோம்னா அந்த கேள்வியை மடைமாற்றத்துக்காக இந்த ஒரு நாளைக்காக இந்த அரசியலை கொண்டு வந்து வைக்கிறாங்க, இந்த நரேஷனை கொண்டு வந்து வைக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் அதை ஜம்ப் பண்ணி போயிடுறாங்க. இதுதான் நான் கேட்குற கேள்வி. இப்போ ஒரு இடத்துலையும் இந்த 75 நாளில் திமுக சொன்ன அலிகேஷன்ஸோ இல்லை வந்து நரேஷன்ஸோ அடுத்தடுத்த இடத்துக்கு ஜம்ப் ஆகிட்டு திரும்ப அந்த இடத்துக்கு போகாமல் இருக்கிறாங்க. இது எத்தனை ப்ரூஃப் வேணும்? முதல்ல நீங்கள் என்ன ஆரம்பிச்சிங்க, கொளத்தூரில் அழுகாட்சி ஆரம்பிச்சிங்க. 2வது கொளத்தூர் மக்களை உதைக்கணும், அவங்கெல்லாம் வெள்ளம் வந்து சாகணும், வன்மத்தை ஹேட் ஸ்பீச் ஆரம்பிச்சிங்க. அதுக்கு அடுத்தது பார்ட்டி ஃபண்டெல்லாம் நாங்கள் வாங்க மாட்டோம்னு ஒரு கேபினெட் ஃபார்ம் ஆன உடனே சொல்கிறாங்க அமைச்சர்கள், நாங்கள் பார்ட்டி ஃபண்டு வாங்க மாட்டோம், எங்கள் பேர் சொல்லி யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. உடனே எல்லா கான்ட்ராக்டர்ஸும் அங்கங்கே கொந்தளிக்கிறாங்க. ஆமாங்க, என்கிட்ட 1 கோடி வாங்கினாங்கங்க, என்கிட்ட 35% கேட்டாங்கங்க, நான் கொடுத்து எனக்கு கான்ட்ராக்ட் கொடுக்கலங்கன்னு ஒரு பக்கமாக டிரான்ஸ்போர்ட்டில், எலக்ட்ரிசிட்டியில், அந்த நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷனில், ஸ்கூலுக்கு என்ஓசி கொடுக்குறதுலன்னு எல்லா பக்கமும் கிளம்புது. இப்போது ஒன்றையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். ஒன்றுத்துக்கும் உங்களுக்கு ஜுடிஷியல் ப்ராசஸ் தெரியும். ஒரு கம்ப்ளைண்ட் வந்தாலும் அந்த கம்ப்ளைண்ட் வந்து ப்ரூஃப் இருக்கணும், விட்னஸ் இருக்கணும். இவங்க வாங்குற ஊழல்னா எப்படிப்பட்ட ஊழல்? இந்த வேர்க்கலை செடி எடுத்து வேர்க்கலையை பறிச்சுக்கிட்டு திரும்ப வேர்க்கலை செடியை நடுற மாதிரியான விஞ்ஞான ஊழல். ஸோ அதை ப்ரூவ் பண்ண முடியாது, ஆனால் அதுக்கான டைம் ஸ்பேன் எடுக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் தான் பிடி அரசகுமார், திமுகவை சேர்ந்தவர். 100லேருந்து 200 கோடி ரூபா ஸ்கேம் பண்ணியிருக்காரு. எது இருந்தாலும் ஒரு மினிஸ்டர்லாம் கிடையாது, வாரியெல்லாம் கிடையாது, ஒரு தனியார் அமைப்பு வச்சு லைசன்ஸ் வாங்கி தரேன்னு சொன்னது மட்டும். ஸோ ஒரு இடத்துல இந்த மாதிரி இவங்க ஊழல் பண்ணி வச்சுட்டு அதை கேட்க போகும்போது அதை மடைமாட்டுறது.
இதுக்கு என்னைக்காவது இந்த 100லேருந்து 200 கோடி ரூபா ஊழல் பண்ணதா சொல்கிறாங்களே, அந்த பிடி அரசகுமார் எதுக்குங்க உங்களோட இந்த கட்சியில் இருக்கிறார்? அது என்னங்க இது? அவரும் அன்பில் மகேஷ் ஏதோ பேசிக்கிறாங்களே. யாராவது ஒருத்தர் ஒரு டிபேட்டு, ஒரு இன்டர்வியூ, ஒரு அமைச்சர், ஒரு எக்ஸ் அமைச்சர், ஒரு எம்எல்ஏ பேசியிருப்பாங்களா? ஏன் இதை பேசவே இல்லை? டிரான்ஸ்ஃபார்மரில் 7 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மரை 14 லட்ச ரூபா கொடுத்து ப்ரொக்யூர் பண்ணியிருக்கிறதா ஒரு கேஸ் நடக்குதுங்க. இந்த மாதிரி சிபிஐ க்ளீன் ஷீட் கொடுத்துட்டாங்களே, அமிச்சிட்டாங்க அந்த கொலை வழக்கு விசாரிக்கிறதுக்கு தமிழக அரசு. ஒன்றத்தை பேசியிருப்பாங்களா பாருங்க. ஆனால் இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது தனி உலகத்தில் தனி ஒரு நரேஷனை பில்ட் பண்ணுறாங்க. நாங்கள் பண்ணலை. எங்களுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, எங்கள் சிஎம் பண்ணுறதும் சரி, எங்களுக்கு சொல்கிறதும் சரி, டாக் லெஸ் ஒர்க் மோர். உன் செயல் தான் உன்னுடைய வேலையாக இருக்கணும். அது எப்படிப்பட்டனா, பேசுகிறதே வேலையாக இருக்கிற எனக்கே அவர் சொல்கிறது, நிறைய படி, நிறைய கற்றுக்கோ, அதை கொஞ்சமாக சொல்லு. இங்க பேசவே மாட்டேங்கிறீங்கிறதானே எங்களுக்கு பிரச்சனை. பேசி இவங்க என்ன பண்ணாங்கன்றதுக்கு தான் நான் உங்களுக்கு இவ்வளவு எடுத்துக்காட்டு சொல்றேன். இவ்வளவு பொய் பேசி கடைசியில என்ன ஆகுது? சட்டத்தின் முன், மக்களின் முன் அம்பலப்பட்டு தோத்து போய் செஞ்ச ஊழல் அம்பலப்பட்டு நிக்கிறத தவிர வேற என்ன நடக்குது? இப்ப நீங்க சொல்றத நம்ம உட்காந்து யோசிச்சோம்னா ஒருவேளை நம்ம கனெக்ட் பண்ண முடியுது நம்மளால, நீங்க சொல்றதெல்லாம் ஓகேன்னு. ஆனா இன்னொரு பக்கம் இருக்குல்ல, டிரான்ஸ்பரண்டா இருக்கும் கவர்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. மேபி இது இதோட சிங்க் ஆகாம இருக்கலாம். இப்போ மேகதாது அணை விவகாரம் விஷயமா இன்னும் பெருசா எந்த முன்னெடுப்பு என்ன நடக்குது, என்ன பண்ண போறாங்க, காவிரி தண்ணீர் தரமாட்டேன்னு சொல்றாங்க, அங்க கொஞ்சம் பிரச்சனையாகவே ஆரம்பிச்சிருச்சு கர்நாடகா சைடில் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. ஆனால் தமிழக அரசோட நிலைப்பாடு என்ன? அவங்க என்ன கேட்க போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க? ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, இல்லை ஆகஸ்ட் மாதம் முதல் வாரம் முதலமைச்சர் போவாருன்னு. ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, இல்லை போகமாட்டாருன்னு. அப்புறம் அதே அமைச்சர் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது முதலமைச்சர் தான் அறிவிக்கணும், நாங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஆரம்பத்துலேருந்து ஒரு விஷயம் என்னன்னா, தகவல்கள் கசிய விடப்படுது. அதிகாரப்பூர்வமாக இது தமிழக அரசு இது வரைக்கும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த அரசு மேலே வச்சுட்டே இருக்கிறாங்க. வெளிலேருந்து பார்க்குறப்ப அது கரெக்டு தானேன்னு தோணுது. ராஜ்மோகன் தெளிவாக சொல்லியிருக்கிறாரு. இப்போது நாங்கள் ஒருத்தர் அஃபிஷியலாக இவர் தான் அரசாங்க பார்ட்டி ஸ்போக்ஸ் பர்சன், இன்னும் யாரையும் அறிவிக்கலை. ராஜ்மோகன் அண்ணாவும் சிடிஆர் அண்ணாவும் சில இடங்களில் இந்த மாதிரி விஷயங்கள், நீங்கள் ஒரு கேள்வியை ஒரு அலிகேஷனாக வைக்கும்போது அதுக்கு என்ன பதிலோ, அது என்ன தீர்வோ, பாலிசி டிசிஷன்ஸ் என்னவோ அதை பண்ணுறாங்க, அதை சொல்கிறாங்க. ஆனால் ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணி ஃபுல்லஸ்ட்டாக எங்களுடைய எல்லா டிசிஷன்ஸ்க்கும் பாலிசிஸ்க்கு என்னென்ன முடிவு பண்ணியிருக்கோன்றது இன்னும் ஃபுல்லஸ்ட்டாக ஃபார்ம் ஆகலை. எங்களுடைய ஃபுல் பாலிசி செட்டப், அது எங்களோட பாலிசி ஸ்பியர் இன்னும் கம்ப்ளீட்டாக ஆகலை. ஏன்னா அதுக்கு ஆப்வியஸாக தெரியும், மினிமம் ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் எடுக்கும்னு ஒரு அடிப்படை அறிவு நேர்மை இருக்கிற யாருக்காக இருந்தாலும் தெரியும். ஆனால் ஒரு 100 நாளில் ஒரு கவர்மெண்ட் அந்த பாலிசி ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளேயே நடுவில் புகுந்து போராடும் போது சோஃபார் என்ன பண்ணியிருக்கோன்றதை அவங்க மக்களுக்கு ஒரு கிளிம்ஸாக சொல்கிறாங்க. இது மட்டும்தான் இவங்க சொல்கிறதோடைய பதில். அதுலேயும் நீங்கள் கேட்ட இந்த கேள்விக்கு, கர்நாடகா மேகதாதுக்கு ராஜ்மோகன் தெளிவாக சொன்னாங்க, அது சிஎம்ஓ சொல்லணும், சிஎம்ஓ அதை அறிவிக்கணும். சிஎம்மோட பிளான் என்னென்னு, சிஎம்மோட பிளான் எல்லாம் சும்மா கலப்பிங்கன்னு சொல்லி அப்படி போவார் இப்படி வருவார், அப்படி தட்ஸ் நாட் ஹவ் இட் ஒர்க்ஸ். அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. அவர் எப்போ போகிறாரு, எப்படி பார்க்குறாரு, அங்கே என்னென்ன அங்கே போகிறாரா இருந்தால் அங்கே என்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, ஈவெண்ட் இருக்கா, ஃபெஸ்டிவல் இருக்கா, வெதர் எப்படி இருக்குன்றது எல்லாத்தையும் டிசைட் பண்ணி சிஎம்ஓ முடிவு பண்ணுவாங்க. அதை யார் சொல்லணும்னா சிஎம்ஓ தான் சொல்லணும். இந்த இடத்துல கேள்வி ஏன் வருதுன்னா, கர்நாடகா முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, இது மாதிரி தமிழக முதலமைச்சர் வர்றதா இருந்தால் நாங்கள் அவரை வரவேற்கிறோம், அவர் கூட இதை நாங்கள் பேச தயாராக இருக்கிறோம், அவர் வந்தார்னா இதை நாங்கள் எல்லாத்தையுமே இங்கே இருக்கிற நாங்கள் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறதையும் சொல்ல தயாராக இருக்கிறோன்னு. இப்போ போயிட்டு அண்ணே வாங்கண்ணே, நான் ஹெலிகாப்டர் பார்த்ததே இல்லைண்ணே, என்னை ஹெலிகாப்டரில் ரைடு கூப்பிட்டு போங்கண்ணே, உங்கள் ஊரில் எப்படின்னு இருக்கும் பிரியாணி, நல்லா இருக்குமாண்ணே, சாப்பிடலாமா, சாப்பிட்டுட்டு ஐயோ தண்ணி இல்லையா, சரிண்ணே பாருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வரதோ போகிற சிஎம். எங்கள் ஊரில் என்ன பிரச்சனை இருக்குது, ஹிஸ்டாரிக்காக நீங்கள் என்னென்ன பண்ணியிருக்கீங்க, எங்கள் ஊரை ஆண்ட நல்லவனுங்க எங்கள் எப்படி ஏமாற்றி சரி பண்ணி வச்சிருக்கிறானுங்க. நீ கபினி கட்டும்போது இங்கே ஒருத்தர் வாயை மூடிட்டு உட்காந்துருந்தாரு, கேஸை போட்டுட்டு அந்த கேஸ் அரசியல் காரணங்களுக்காக விட்ரா பண்ணார், விவசாயிகள் போட்ட கேஸையும் பேச விடாமல் மிரட்டி விட்ரா பண்ண வச்சார். 1969 84 வரைக்கும் எதுவுமே பண்ணாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் நின்று போராடி ஒரு காவிரி மேலாண்மை வாரியம் வாங்கி, அது 2007 வரைக்கும் போராடி ஒரு தீர்ப்பு வாங்கி, அதை 11 கெசட்டில் போட்டு 18 வரைக்கும் போராடி, அப்பயும் திரும்ப கோர்ட்டில் ஒரு வெர்டிக்டை வாங்கிட்டு வந்தால் நீ மேகதாதுக்கு அட்டன் இருக்க. உனக்கு புரியுதாடா என் பிரச்சனை எவ்வளோ பெருசுன்னு? நம்ம பிரச்சனையை பேச ஒருத்தர் போகிறார். பக்கத்து மாநிலத்துக்கிட்ட போக மாட்டோம். அதாவது நம்ம பிரதமர்கள் போய் பாகிஸ்தானில் பேசினா கொண்டாடுவோம். பிரதமர் பாகிஸ்தானுக்கு போய் பேசினா இருப்பாரா, பேச்சுவார்த்தையில் தீராத பிரச்சனை என்னடா இருக்குது, ஃபயர் விடுறோமா,
நியாயமா சொன்னா எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா பேச்சுவார்த்தையில் தீராத பிரச்சனைன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இல்ல அவங்களுக்கு பேச்சுவார்த்தையே தேவையில்லைங்கிறது தான் எதிர்க்கட்சியினர் சொல்ற விஷயம். அப்படிலாம் ஏன்னா ஏற்கனவே நம்ம சைடு சாதகமா இருக்கு. அவங்க இப்ப போய் பேச்சுவார்த்தைன்னு போனா அந்த தீர்ப்பை வந்துட்டு இது டைல்யூட் பண்ணும் அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. தப்பு. இது ஒரு தவறான புரிதல். அவங்க இன்னைக்கு இப்போ ஒரு நல்ல நியூஸ் வந்திருக்கு. இன்னைக்கு கர்நாடகா வந்து மேகதாது கட்டணும்னு சொல்லும்போது மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்டல் கிளியரன்ஸ் கிடையாதுங்க, இது சுற்றுச்சூழல் கிளியரன்ஸே வராதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா இதுல இன்னொரு லூப் ஹோல் ஒன்று இருக்கு. இந்த இடத்துல லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட், அந்த கீழ் மாநிலங்கள் வந்து அவங்களுடைய கன்சர்ன் இல்லாமல் அவங்க கூட நீங்கள் பேசி ஒருங்கிணைச்சு பண்ணாமல் ஒரு டிபிஆர் டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் பண்ணவே கூடாதுன்னு இருக்குது வெர்டிக்டில். அப்போ நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை சோமோட்டோவா உங்களுடைய ஆர்பிட்ரரியாக நீங்கள் ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்றது அது ஒரு தப்பு. ஒரு கர்நாடகா கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறது இல்லை. என்வரான்மெண்டல் பேனலோ இல்லை காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டோ என்ன சொல்லியிருக்கணும், என்வரான்மெண்டல் கிளியரன்ஸும் கஷ்டம், ட்ரைபல்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதும் கஷ்டம், தமிழ்நாடு கேரளா கர்நாடகாவை நீங்கள் சேர்க்காம ஒரு பிளான் போட்டதும் கஷ்டம்னு சொல்லியிருந்தீங்கன்னா இது பிரச்சனை இல்லை, நமக்கு ஃபேவராக இருக்குன்னு புரிஞ்சிக்கலாம். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இது என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைக்காது, அதனால் மேகதாது நடக்காது. திரும்ப இதனால் சொல்ல வரது என்ன, மேகதாது நடக்காது. ஏன்னா குடும்ப அரசியல் பண்ணுவான், பயமுறுத்துவான், பயப்படாதீங்க, நிஜமாக நல்லா இருப்போம், கவலைப்படாதீங்க. அந்த மாதிரி ஒரு குறும்பர்கள் அரசியல் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் இதில் இந்த பிரச்சனை இருக்குது. இப்போது இதை நான் என்ன சொல்கிறேன், அவங்க பகையாளி இல்லை. கேரளாவில் இருக்கிற கம்யூனிஸ்டோ காங்கிரஸையோ அலையன்ஸில் வச்சுப்பீங்க திமுக. கர்நாடகாவில் ஆண்ட காங்கிரஸ், இந்திரா காங்கிரஸ் கூட அலையன்ஸ் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் ஓரியண்டல் காங்கிரஸ், காமராஜர் காங்கிரஸோ தோக்கடிச்சிங்க. அதுக்காக தான் இந்த உள்ளாடி அரசியல் பண்ணீங்க. ஆனால் என்னைக்காவது இந்த முதல்வர்கள் அங்கே போய் பேசி இந்த பிரச்சனைக்கு என்னதான்னு ஒரு ஐஸ் பிரேக் பண்ணுறதுக்கு யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நீ அங்கே அரசியல் பண்ணு, அங்கே ஒரு 2 பேர் கத்தட்டும், நான் இங்கே அரசியல் பண்ணுறேன், இங்கே கத்துறதுக்கு நான் 2 பேர் வச்சுருங்க, இப்படியே பதட்டமாக வச்சுப்போம். இதை தண்ணி பால் அனுப்பாமல் தக்காளி அனுப்பாமல் இது தாங்க இவ்வளோ நாள் நடந்திருக்கு. இங்கேயே தமிழ்நாட்டில் இருக்கிற பொதுமக்களுக்கும் சரி, கர்நாடகாவில் இருக்கிற பொதுமக்களுக்கும் சரி, எங்களுக்கு இது வேணாம். நமக்கு என்ன வேணும்னா தண்ணி சுமூகமாக இருக்கணும், கர்நாடகாரனுக்கு தண்ணி வேணும்னா கொடுக்கணும். ஆனால் நம்ம தண்ணி தேவையை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ஒரு தலைவன் ஏன் டெல்டா வறண்டு போகிறதுக்கோ விடமாட்டேன், வறண்டு போகணும்னு நினச்சி ஹைட்ரோ கார்பன் ஃபீசிபிலிட்டி டெஸ்ட் கேட்டவங்க இதை பேசலாமா? அப்போ இந்த ஐஸை பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு தலைவன் மடியில் எந்த கணமும் இல்லை, எல்லா மக்களும் நல்லா இருக்கணும் போது இறங்கி பேச போறாரு, அரசியல் பார்டர்ஸை உடைக்கிறார், லீடர் வித்தவுட் அ பார்டர்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வராரு. ஆனா பேச போறதுக்கு முன்னாடி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும் அப்படிங்கறது தான் இவங்க தரப்புல இருந்து எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இருக்கு. முதல்ல இப்போ அவர் எதுக்கு போறாருன்னா அங்க என்ன நிலவரம்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டை கேட்க போறாரு. இப்போ நம்ம வந்து இங்கே பேசுகிறதா இருந்தால் இப்போ அனைத்து கட்சி கூட்டம் பேசி அன்புமணி அண்ணா, திருமா அண்ணா, கம்யூனிஸ்ட் தோழர்கள், காங்கிரஸ் தலைவர்கள், திமுக, அதிமுக, நாம் தமிழ் எல்லாரும் கூப்பிட்டு பேசணும்ல. அவனோட ஆர்குமெண்ட் எப்படி யார் கொண்டு வந்து வைப்பாங்க, அவனுக்கு என்ன பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனை, என்ன வயபிள் சொல்யூஷனாக இருக்க முடியுன்றதை அவன் ஆர்குமெண்ட்டை எல்லாமே எப்படி பேசுவீங்க? நான் சொல்கிறேன், நம்ம தலைவர் அவங்க எல்லாரை விட ஒரு கிரேட்டர் விசிபிலிட்டி இருக்கிற, கிரேட்டர் விஷன் இருக்கிற ஒரு லீடர். ஸோ இது என்னன்றதை உனக்கு பாலிடிக்ஸ் தான் பண்ணுறீங்கன்னா எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு சொல்யூஷன் வேணும். ஒரு சொல்யூஷன் நோக்கி போகிற அப்ரோச்சை புரிஞ்சிக்காம அவர் அங்கே போகிறாருன்னு கன்ஃபார்ம் ஆகலை. போகக்கூடாதுன்றதுக்கு பாயிண்ட் இல்லை. அங்கே பிரச்சனைனா இது இப்போது அடிப்படையில் புரிஞ்சிக்காத ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த வருஷம் மழை கம்மி, இந்த எல்னினோ வந்து சூப்பர் எல்னினோ வருது, 3 வருஷம் ட்ரிபிள் டிட் லானினாவாக போயிடுச்சு. அது வந்து ஒரு ஆசிலேஷன் என்ஜோன்னு சொல்லுவாங்க. சதன் ஆசிலேஷன்றது வந்து ஒரு வாட்டி இப்படி பீக் அடிச்சதுன்னா அது அந்த வாட்டர் கரண்ட்டோட அந்த ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வச்சு தான் இந்த ப்ராப்ளமே கிரியேட் ஆகுது. தட் இஸ் டூ டீப் ஜியோகிரஃபி. இந்த ஓஷன் கரண்ட்ஸ்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதில் வந்து வார்ம் கரண்ட், கோல்டு கரண்ட் இருக்கும். அந்த வார்ம் கரண்ட், கோல்டு கரண்ட் வந்து அங்கங்கே இருக்கிற டெம்பரேச்சரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். வெரி டெக்னிக்கல். அது தப்பாக அது ஒரு சைக்கிள் இப்படி முடிச்சுதுன்னா அடுத்த சைக்கிள் ரிவர்ஸ் ஆகும். அதுதான் ஒன்று வந்து எல்னினோ, இன்னொன்று வந்து லானினா. 2 பேரும் நல்லா இருக்கிறதுக்கு ஒரு வயபிள் சொல்யூஷனை லாங் லாஸ்டிங்காக பிளான் பண்ணுவோம். இது நல்லா இருக்குமா? நதிநீர் இணைப்புன்றதெல்லாம் சும்மா கனவு கிடையாது மேம். அது 2 பேர் பேசி அங்கே எங்கெங்கே ட்ரிபியூட்டரி இருக்குது, இங்கே எங்கெங்கே தண்ணி இருக்குது, இங்கே எங்கெங்கே இண்டஸ்ட்ரியால் எஃப்ளூயன்ஸ் ஃபார்ம் ஆகுது, எல்லாத்தையும் பேசி என்கம்பேஸ் பண்ணி கொண்டு வர வேண்டிய ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச். அந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் எல்லாரும் கை கோர்க்கணும், எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் உள்ளே வரணும். கருமம் எவனையுமே பேச மாட்டேன்னு சொன்னால் எப்படி? முதல்ல அவர் போட்டோம், அவர் அங்கே பேசட்டும். அவர் அங்கேருந்து என்ன இன்புட் எடுத்துகிட்டு வராரு, இங்கே நம்மளுடைய எக்ஸ்பர்ட் பேனல் எப்படி அமைக்க போகிறாங்க, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி பேச போகிறாங்க, இங்கே இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் பேசுறதுக்கு அவர் வரட்டும். இந்த சொல்யூஷனுக்குள்ளே போக மாட்டோம். இவங்க ஒரு அரசியல் பண்ணி இன்னைக்கு அந்த அரசியலை பண்ணுறது தான் உங்களுக்கு ஆசையாக. ஸ்பெக்டேட்டர்ஸாக இருக்கிறவங்க வந்துட்டு
அதை நான் சொல்கிற ஸ்பெக்டேட்டர்ஸ்ன்னு மட்டும் சொல்கிறேன். பட் அவங்க சில வார்த்தைகள் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஓகே எங்களுக்கு வந்து போகிறதுல வந்து எந்த இதுவும் தெரியல. இப்போ வந்துட்டு டிஎம்கே போக வேணான்னு சொல்கிறாங்க, இப்போ பாமக போக வேணான்னு சொல்கிறாங்க. ஸோ பாமகவும் சொல்லும்பொழுது தான் இவங்களுக்கு வந்து டவுட் ஆகுது. டிஎம்கே மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா இவங்களுக்கு டவுட் ஆயிருக்குது. போகட்டும், சரி போய் என்னதான் பேசிட்டு வரட்டும். ஆனால் கண்டிப்பாக கர்நாடகா தண்ணி கொடுக்க மாட்டாங்க. இவர் போய் அப்புறம் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இந்த பாயிண்ட் உங்களுக்கு சொன்னேனே. இது ஒரு லாங் ப்ராசஸ். நான் சொல்றது அவருக்கு ஒரு விஷனே இருக்கும். எனக்கு அவரோட அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட் மேலே அவருக்கு ஒரு பெரிய ஈர்ப்பு. ஒரு ஏதாவது ஒரு தீர்வு கொடுக்கணும் இந்த பிரச்சனைக்குன்னு. இன்றைக்கி இல்லை, அவர் 2011-12 காலகட்டத்தில் அவர் கூட பயணித்த விஎம்ஏ நண்பர்கிட்ட சொன்னதெல்லாம் நான் இன்னைக்கு கேட்குறேன். எனக்கு அது வந்து இட்ஸ் எ பிளெஸிங். நான் நிறைய பேர் கூட பேசுகிற வாய்ப்பு கிடைக்கிது. அதில் நிறைய நண்பர்கள் விஎம்ஏல அவர் கூட ரொம்ப பயணித்தவங்களாம் சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் படத்தில் ஷூட்டிங் போகும்போது அந்த இடம் வந்து ஃபுல்லாக கருவேலங்காடாக இருக்குது, அந்த இடம் ட்ரை லேண்டாக இருக்குது, இந்த தண்ணி பிரச்சனை இருக்கும்போது இதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு லாங் ஸ்டாண்டிங் சொல்யூஷன் இருக்குமான்னு அன்னைக்கே அந்த மனசு தேடி இருக்குது. ஸோ இன்றைக்கி அது ஒரு சொல்யூஷன் கிரியேட் ஆகிறதுக்கே வழி விடாமல், பேசவும் யோசிக்கவும் இடம் விடாமல் திமுக அரசியல் பண்ணும். திமுக என்னென்னா, இந்த மேகதாது எடுத்து பேச ஆரம்பித்தா இந்த 69 பிரச்சனை நிற்கும். 69 அவன் கம்பெனி கட்டும்போது நீ ஏன்பா எதிர்க்கலை, நீ ஏன்பா கேஸ் போடல, ஏன்பா ஸ்டே வாங்கலைன்ற கேள்வி மக்களுக்கு வரும். அதனால் பயந்துக்கிட்டு இவங்க புறாண்டிக்கிட்டே இருக்காங்க. இப்போ தான் நான் சொல்கிறேன், இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை ஏற்படுறதுனால நாங்கள் திரும்ப இதை சொல்கிறோம். அந்த 69-84 நீங்கள் மொத்தமாக மாநில உரிமை தார வைத்தீங்க எல்லாரும் சேர்ந்து. தமிழ்நாட்டுக்கு எந்த விஷயம் பண்ணல, டேம் கட்டலை, அவன் கட்டினதுக்கு எதிர்க்கல. அன்னைக்கே அவன் ட்ரிபியூட்டரியில் ஸ்மார்ட்டாக கட்டி காவிரியில் இருக்கக்கூடிய மெயின் காவிரியோட வாட்டர் ஃப்ளோவே குறைச்சிட்டான். இதெல்லாம் நம்ம சொல்கிறதுக்கு காரணமே அதுதான். இன்றைக்கும் பேசாமல் கொல்லாமல் எடுத்தோம் கவுத்தணும் ஒன்று பண்ணலாம் முடியாது. இப்போ நாளைக்கு நம்ம ராசிமணலில் டேம் கட்டுறோம், ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் வருதுன்னா, ஏற்கனவே அந்த ப்ரப்போசல் இருக்குது, அது டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த ராசிமணலுக்கு தண்ணி வரணும்னா அதையும் நம்ம பேசி தான் கொண்டு வரணும். ராசிமணலுக்கு தண்ணி வந்தால் உனக்கு இது நல்லது, எனக்கு இது நல்லது, எல்லாரும் நல்லா இருப்போன்ற ஒரு ப்ரப்போசலை ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ஸ் தாண்டி யார் பேசுவா? ஒரு பொலிட்டிக்கலாக அதை எப்படி தான் ஒருத்தர் அணுகுவார்? அப்படி ஒரு மாடல் இல்லையே. இப்போ தமிழகத்தோட கேபினெட் பியூரோக்ராட்ஸும் கர்நாடகாவோட கேபினெட் பியூரோக்ராட்ஸும் சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாம் சேர்ந்து ஒரு எக்ஸ்பர்ட் பேனலும் ஒரு ஹைக் பவர் கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படின்னா 2 சிஎம்ஸ் மீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க பேசுன்னு சொல்லுவாங்க, ஒரு கன்றாவியம் தானே நீங்கள் பண்ணலையாடா இத்தனை வருஷத்தில். அப்போ யார் தான் பேசுவா? யார் தான் அவன் பிரச்சனையை கேட்பா? ஏன் பிரச்சனையை சொல்லுவா? தேர் இஸ் நோ அவென்யூ அட் ஆல். ஒரு செட்டப்பே இல்லை. அப்போ அந்த செட்டப் ஒருத்தர் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னா அதுக்குள்ளே உளுந்து போராடுது திமுக. இது திமுகவோட அரசியல் பயம். அன்புமணி என்ன சொல்கிறதுல போய் எந்த இடத்துலையும் ஈல்ட் ஆகிடக்கூடாது, எந்த இடத்துலையும் இல்லைங்க பரவாயில்லன்னு கலைஞர் தாராவத்தக்கூடாதுன்றது அவர் ஒரு அச்சத்தை ஒரு தலைவராக சொல்கிறார். அதில் அவருக்கு உரிமை இருக்குது. ஆனால் போகவே கூடாது, போகிறதே தப்புன்றது இங்கே யாரும் சொல்ல முடியாது. போகலாம், அதுக்கான பெர்மிஷனை கேட்டு 2 பேரும் சேர்ந்து. இப்போ இவருங்க போகிறாரா? நான் சொல்கிறது ஒரு இமேஜினரி சிச்சுவேஷனாக பாருங்களேன். நான் அண்ணன் போயிட்டு அங்கே வராரு, கொஞ்ச நாள் கழிச்சு அங்கேருந்து டிகே சிவகுமார் இங்கே வராரு, அவரோட கேபினெட்டோட வராரு. அவங்களும் பார்க்குறாங்க இங்கே என்ன பிரச்சனை இங்கே. ஏன்னா இந்த இடத்துல நம்ம டெல்டாவில் மொத்த அரிசி விளைவிச்சு இங்கே நம்மளே 6 கோடி பேரும் சாப்பிட்டு போகிறதில்ல. இந்த அரிசி அங்கேயும் போகும். இங்கே தருமபுரியில் விளையிற தக்காளி பழம் பூ சாமந்தி பூ அங்கே போகும். அப்போ எல்லாரும் ஒன்றா இருக்கணுங்க. ஒரு அழகாக ஒரு எக்கோசிஸ்டம் ஃபார்ம் பண்ணலான்னு 2 அமைச்சர் முடிவு பண்ணுறாங்கன்னா என்னவா இருக்கும் ஃபியூச்சரு? அந்த இடத்துக்கு எப்பவுமே போல இந்த அரசியல் அந்த இடத்தை நோக்கி நகர்ந்தா சந்தோஷம் இல்ல. நான் சொல்றேனே, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுத்து வைக்கலையே. ஆமாம், அந்த இடத்தை நோக்கி நகர்ந்தா சந்தோஷம். ஆனா என்ன சொல்றாங்கன்னா, அங்க ஆள்றது காங்கிரஸ், அங்க பாஜகவும் கம்ப்ளீட்டா பாஜகவும் ஆளும் காங்கிரஸும் ஆளும். ஸோ மத்தியில் அவங்களுக்கு தேவையான எம்பிக்கள் கிடைக்கிற மாநிலமும் அதுவாக இருக்குது. மாநிலமும் அந்த அதாவது எப்படி சொல்கிற மத்தியில் இருக்க 2 கட்சிகளோடைய ஒரு மாநிலமாக அது இருக்குது. 2 கட்சிகளும் மாறி மாறி எங்கள் ஆட்சி பண்ணுது. அப்படிங்கிறப்ப அந்த மாநிலத்துக்கு தான் ரெண்டு கட்சியுமே யோசிப்பாங்க. அந்த மாநிலத்துக்கு சாதகமாக தான் 2 கட்சியுமே யோசிப்பாங்க. தமிழ்நாட்டுக்காக அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. ஈவன் தோ காங்கிரஸோட நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் காங்கிரஸ் இந்த விஷயத்தில் உடன்படாது அப்படிங்கிற விஷயத்தை தான் முன்வைக்கிறாங்க. இல்லை, இதில் திரும்ப இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் என்னென்னா, நம்ம ஒரு இடத்துல நம்ம இந்த ஹேட்ரட் அரசியல், அந்த ஹேட்டட் அரசியலை பேசி எல்லாரையும் ஸ்கெப்டிக்கலாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நான் என்ன சொல்கிறேன்னா, தமிழகத்தில் இருக்கிற ஒரு 8 கோடி பேர் பட்னியில் இருக்கணுன்றது யாரோட பர்பஸும் இல்லை. ஆனால் சில அரசியல் காரணங்களுக்காக சில பேர் பண்ண பாஸ்டில் நடந்த விஷயம் திரும்ப இந்த 69, 72, 74, 79, 82 கதைகள் மூலமாக நமக்கு ஒரு அச்சம் ஏற்படுது. அடிப்படையில் யோசிச்சிங்கன்னா தமிழகம் வஞ்சிக்கப்படுறதுல லாபம் இல்லைன்னா யாரும் வஞ்சிக்க போகிறதில்லை. அப்போ அந்த இடத்த பேசி, இதுக்கு முன்னாடி மாநிலத்தை ஆண்டுட்டு இருக்க கட்சிகளோ மத்திய நாட்டு இருக்க கட்சிகளோ யாருக்குமே இதை பேசுகிற அந்த துணிவே வரல. அப்ப இத பேசுறது தானே சரியா இருக்கும். போனாங்க பேசுனாங்க. ஆனா அன்னைக்கு இந்த ப்ரொபோசல் உள்ள வரல. அன்னைக்கு அந்த அம்மா அந்த வெர்டிக்ட பேசி அதை கெசட்ல ஏத்தி அதை இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வர்றதுக்கு அந்த வேலைகள் தான் அன்னைக்கு இருந்துச்சு. இப்போ இது ஒரு லார்ஜர் விஷனா, இது 2 மாநிலங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையா அன்னைக்கு பேசப்பட்டது. இன்னைக்கு அந்த பிரச்சனை அதை தாண்டி இயற்கையோட போராட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுடைய வார் இன்னைக்கு நேச்சரோட.
அது அடிக்கலாம் திரும்பலாம் அடிக்க முடியாது. அப்போ நம்ம எப்படி நீக்கு போக்கா வாழ கற்றுக்கணுன்றது, ஒன்றுக்கு ஒன்று கை கொடுத்து வாழணுன்ற தேவை ஏற்படுது. இன்றைக்கி அதோட முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கட்டும்ன்றேன். அந்த ஸ்டெப்பு 2 நாள் ஆகும், 4 8 ஆகும். ஒரு 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 ப்ராசஸே 1984 கோர்ட்டுக்கு போனதால் தான் 90 வந்து ஒரு ட்ரிபியூனல் அமைக்கப்படுது. 2007 அது இட் டுக் இட்ஸ் டைம். ஆனால் அதை யாரோ ஒருத்தர் பண்ணாங்கல்ல. இன்னைக்கு 84 எம்ஜிஆரும் அன்றைக்கி அம்மா ஜெயலலிதாவோட ஒரு பங்களிப்பு அதில் இருந்தது இல்லையா? அது மாதிரி இன்றைக்கி ஒரு ஸ்டெப் எடுத்துக்க வேண்டிய தேவை. ஆனால் இன்றைக்கி அந்த அளவுக்குலாம் பொறுமை டைம் எடுத்துக்க முடியாது. கொஞ்சம் சீக்கிரமும் பண்ணணும். ஏன்னா தெரியாது, இப்பவும் சொல்கிறேன், திரும்ப தெரியாது. நமக்கு இந்த வருஷம் வந்திருக்கு சூப்பர் லானினா இதோட போகுமா, அடுத்தடுத்த வருஷமும் இன்னும் சுப்ரீம் லானினாவாக மாறுமான்னு தெரியாது. இந்த ஒரு வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மழை கம்மி தான். சவுத் வெஸ்ட் மான்சூன், அந்த கேரளா, அந்த வெஸ்டர்ன் காட்ஸு, பஞ்சாப் வரைக்கும் போகக்கூடிய அந்த ஷவர்ஸ் கம்மி தான். இந்த வருஷம் தண்ணி இல்லைன்றது ஒரு பிரச்சனை. இந்த வருஷம் இழுத்து பிடிச்சி தள்ளலான்றது ஒரு வழி. இதுவே தீர்வான்றது தான் என் கேள்வி. அப்போ இது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. இது அந்த கேள்வி நீங்கள் கேட்ட துணை கேள்விக்கு பதில் சொல்கிறேன். இப்போது தாவேக அரசாங்கத்துடைய அமைதின்னு ஒன்று சொல்கிறீங்களா? ஆக்சுவலி அமைதியாக இல்லைங்க. நாங்கள் அந்த பாலிசியை ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கட்சியோட அந்த முதல் 100 நாள், முதல் 6 மாதன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும். அந்த கட்சியோடைய என்டையர் ரிஜிமை 5 வருஷமோ 20 வருஷமோ ஆண்டா கூட எதை நோக்கி இந்த அரசு போகுதுன்ற ஒரு விஷன் ஃபார்ம் பண்ணுறது இல்லையா? அதில் இருக்க அந்த ஃபார்மேஷன் பீரியடில் நாங்கள் இருக்கிறோம். இந்த ஃபார்மேஷன் பீரியடில் இந்த அரசு வந்து ஒரு முடிவு எடுக்குது. அந்த கொள்கை முடிவாக எடுக்கிறோம். என்ன முடிவுனா, கரப்ட் ஃப்ரீயாக இருக்கணும் இந்த கவர்மெண்ட்டு. இந்த கவர்மெண்ட்டில் கரப்ஷனே இருக்கக்கூடாது. இந்த கவர்மெண்ட்டில் ஏற்கனவே நிறைய ஊழல்கள் நடந்து மக்களுடைய பொதுவான விஷயங்கள், பணங்கள் வந்து யாரோ சில பேரோட பேக்கெட்டில் போய் இருக்குது. அப்போ முதல்ல இந்த எக்கோ சிஸ்டம் ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராப்பராக யார் பேசணும், எதை கேட்கணும், யாருக்கு எவ்வளோ கொடுக்கணும், இன்னாருக்கு இது பங்குன்னு ஒரு உயில் எழுதி வச்ச கணக்காக ஊழல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போது முதல்ல என்ன பண்ணணும், இந்த எக்கோ சிஸ்டமில் ஊழலை ஒழிக்கணும். இப்போ புதுசாக வாங்க விடக்கூடாது. யாரை வாங்க விடக்கூடாது? முதல்ல நாம் வாங்க மாட்டோம், நம்ம கூட இருக்கவங்களும் வாங்க விட மாட்டோம். அதை சிஎம் தெளிவாக சொன்னாரா? அப்போது அதில் யார் யார் இருக்கான்னா, அரசு அதிகாரிகள், நம்ம அரசியல்வாதிகள், கான்ட்ராக்டர்ஸ், பொதுமக்கள், பத்தாக்குறைக்கு நடுவில் வந்து இந்த இன்டர்மீடியட்ஸ்னு ஒரு கும்பல் இருக்குது. இந்த இன்டர்மீடியட்ஸ் இந்த பிரைபில் வாழ்கிறவன், லஞ்சத்தில் வாழ்கிறவன், ஆனால் அவன் தான் பிக் ஷாட், அவன் தான் மாஃபியா. அப்போது அரசு அதிகாரிகளை மிரட்டி ரைடு நடத்துகிறோம். அரசியல்வாதிகள் வாங்கக்கூடாதுன்ற டெட்டரன்ஸை கிரியேட் பண்ணுறாரு. ஒரு மாம்பாக்க ஊராட்சியில் ஒருத்தன் வாங்கினா அவன் கட்சிக்காரன், அவனை வாங்கலன்னு சொன்னாங்க, மதியம் கட்சியில் தூக்குறாரு, சாயங்காலம் அரெஸ்ட் பண்ணுறோம். நடந்துதா இல்லையா? அதே போல் என் கூட இருக்கிற அமைச்சர்கள் பண்ணாலும் தூக்கிடுவேன்னு சொல்கிறாரு. அப்போ ஒருத்தரையும் மானிட்டர் பண்ணுறாரு. ஒரு அமைச்சரையும் கூப்பிட்டு பர்சனலாக வாரம் மாதம் ரிவ்யூ மீட்டிங் நடத்துறாரு. அப்போ இது எல்லாம் வந்து அமைச்சர்கள் டிட்டரன்ஸ் பண்ணுறோம், அதிகாரிகள் டிட்டரன்ஸ் பண்ணுறோம். மக்களுக்கும் கான்ட்ராக்டர்ஸ்க்கும் பண்ண வேணாம், பண்ணாமே நம்மலாம் நியாயமாக போடுவோம், கான்ட்ராக்டர் நியாயமாக சம்பாதிப்போம், அரசாங்கம் பண்ண வீணாக கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறோம். பொதுமக்களும் போய் எங்கேயும் ஊழல் கொடுக்காதீங்க, கொடுத்தா கேட்டா எவனா கேட்டானா இது உங்கள் தம்பி ஆட்சி, உங்கள் மகன் ஆட்சி, உங்கள் அண்ணன் ஆட்சின்னு உரிமையாக சொல்லுன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுக்குறோம். புரியுதுங்களா? இது ஒரு we are trying to create an ecosystem, but it's not easy. அப்போ இந்த இடத்துல எல்லா இந்த ஊழல் முதலைகளை, ஊழல் பெருச்சாளிகளை பட்டினி போட்டு சாகடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த டேர்ம் அவங்க ஊழலே வாங்க முடியாம we are trying to seal the leakages. பட் இது வந்து அவ்வளோ ஈஸியா தடுக்க முடியுமா? Of course not. It is very tedious process. ஆனா இந்த ப்ராசஸ்ல இருக்கிற ஒருத்தர் தான் வாயத்துறை சிங்கம்னு ஒரு புராண்டிட்டு இருக்கீங்க. We are into a bigger task, I'm saying. நாங்க ஒரு பெரிய வேலையில இருக்கோம். நாங்க பார்த்தது நியூஸா பார்க்கறப்ப வந்துட்டு நிறைய இடங்கள்ல வந்து இது மாதிரி ஜிபே வாங்கல விட மாட்டேங்கிறாங்க, கையில காசு வச்சுக்க விட மாட்டேங்கிறாங்க. அதிகாரிகளை லஞ்சம் வாங்குற எக்கோ சிஸ்டம் முடக்கப்படும். ஜிபேல எவ்வளவு வச்சிருக்க, கையில எவ்வளவு வச்சிருக்க, 4 இடத்துக்கு ரைடு வரும்போது 40 ஆஃபீஸ் பயப்படுது. எங்களால் கையில் காசு வச்சுக்க முடியலன்னு ஒருத்தர் போராட்டம் பண்ணுறாரு. திஸ் இஸ் நத்திங் பட் அன் அவுட்ரைட் சப்மிஷன். ஐயா எங்களை வாங்க விட மாட்டீங்களா? ஐயா வாங்க விட மாட்டார் ஐயா. அதுவும் தெளிவாக சொல்லிடுறோம். அதே தான் மினிஸ்டர்ஸும் சொன்னாங்க. ஏதாவது இந்த டோனில் ஒரு சேஞ்ச் சொல்லுங்கள். நான் சொன்னேன், இப்போ இந்த எக்கோ சிஸ்டம் நீங்கள் சேர்த்து பார்க்கல. நான் கொஞ்சம் உங்களுக்கு மேலே கூட்டிகிட்டு போய் ஒரு ஈகிள்ஸ் ஐ வியூ காட்டுறேன். அதிகாரிகள் வாங்க மாட்டான், பயப்படுறான். அரசியல்வாதிகள் வாங்க விடமாட்டோன்னு அடமண்டாக நிற்கிறாங்க. அந்த ஊழல் பெருச்சாளிகள் நடுவில் நின்றுட்டு அந்த சாத்தாங்குட்டிங்க எப்படியாவது அந்த திரும்ப அந்த லஞ்சத்தை புழக்கத்தில் கொண்டு வரணும்னு அல்லாடும். அதுங்க பண்ணுற இந்த அரசியல் நரேஷன்ஸ் தான் இது. இந்த இடத்துல தான் வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க வந்து எப்படின்னா ஒரு வெல்விஷர்ஸ்னே வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வாங்க விடலைங்கிறப்ப அதிகாரிகளே வந்து அரசுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அது வந்துட்டு நடக்க விட மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. இது வந்து எந்த மிஸ்கன்செப்ஷன் பண்ணாமல் நான் சொல்கிறத ஏற்றுக்கணும். பார்க்குறவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். அப்போ வந்து இது நடந்தே ஆகணும். இது பேசிக்கான ஒரு விஷயம். எல்லா டெமோக்ராட்டிக் இடத்துலையும் வந்துட்டு இது மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் நடக்கவே நடக்காது. உலகத்திலே இது நடக்காது, பாசிபிளே இல்லை. ஸோ அதிகாரிகளே அரசுக்கு எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சுட்டு போகிறாங்க. இல்லை, இது வந்து சிஎம்எஸ் வெரி அவேர் ஆஃப் திஸ். இதில் வந்து அப்படி நீங்கள் என்ன சொல்கிற மாதிரி ஐயோ பாவம்ப்பா ஒன்றும் தெரியாதவர்னா நீங்கள் சொல்லலாம்.
தெளிவாக வந்திருக்கிற ஒருத்தருக்கு அது அவசியம் கிடையாது. ரெண்டாவது வந்து நீங்கள் அரசு அதிகாரிகளோட மைண்ட் செட் ஒன்று புரிஞ்சிக்கணும். நான் அதையும் இந்த இடத்துல ரிவீல் பண்ணுறேன். ஹவு தேர் சைக்காலஜி ஒர்க்ஸ்னு. ஒரு அரசு அதிகாரிக்கு இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமான விஷயம் எதுன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே, டக்குன்னு இப்படி கேட்டு. அவங்க வேலை. ஓகே ஓகே. அவங்களுக்கு இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னா அவன் போட்டிருக்க சட்டை, ஒரு கலெக்டர்னா அவரோட அந்த சைரன் வச்ச காரு, அதை நீங்கள் உருவுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட ஊழல் பெருசு இல்லை அவங்களுக்கு. இங்கே அவங்களோட சம்பளம் 1 லட்சமோ 2 லட்சமோ இருக்குதுன்னா, ஊழல் பண்ண 2 கோடி வந்ததுன்னா கூட அந்த அரசு அதிகாரியோட சைக்காலஜி சொல்கிறேன், அந்த ஐபிஎஸ் ஆகணும் ஐஏஎஸ் ஆகணும்னு முட்டி போட்டு தோத்துட்டு வந்ததுனால சொல்கிறேன், எனக்கு லஞ்ச பணம் முக்கியம் இல்லை, எனக்கு அந்த பதவி அந்த மெரிட் முக்கியம், எனக்கு அந்த ப்ரெஸ்டீஜ் முக்கியம்னு நினைக்கிறது தான் அரசு அதிகாரியோட மைண்ட் செட். அதில் லஞ்சமும் ஊழலும் பை ப்ராடக்ட். இந்த லஞ்சம் ஊழல்ன்றது ஒரு அரசு அதிகாரி உள்ளே வரும்போது அவன் பியூராக இருப்பான். எங்களுக்கு எத்திக்ஸ் எல்லாம் இருக்கும் சிலபஸில். ஏன்னா ஊழல் வாங்கக்கூடாதுன்னு படிக்க வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க சிலபஸில். ஆனால் எங்களை உள்ளே வந்து ஊழலுக்கு தள்ளுறதே அரசியல்வாதிகள் தான். மேலே இருக்கிற அரசு அதிகாரி கூட பயப்படுவான். புதுசாக வந்திருக்காண்டா, அவன் நம்ம மேலே மொட்டை பெட்டிஷன் எழுதி போட்டுருவான்டா, அவன் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவான்டா விஜிலன்ஸ்லன்னு பயப்படுவான். ஆனால் இவனை பெர்சுவேட் பண்ணி யார் இதுக்குள்ளே இழுத்துட்டு வருவான்னா லோக்கல் பாலிட்டிஷியன்ஸ். அவன் பவர் வச்சுக்கிட்டு ஆசை காமிச்சு உள்ளே இழுப்பான். அந்த மாதிரி இழுக்க விடாமல் இவங்களை ஒரு இக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ணுறோன்னா அவன் அதுக்குள்ளே போக மாட்டான். இதுதான் எத்திக்ஸ் எங்களுக்கு பாடம் சொல்லுது. இந்த இடத்துல உனக்கு உன் வேலை முக்கியமாக லஞ்ச பணம் முக்கியமானா ஒரு அரசியல்வாதி பணத்தை சூஸ் பண்ணுவான். ஏன்னா பணத்தை முதலீடு பண்ணிட்டு ஓட்டு வாங்கணும் இருக்கான்ல, அவனுக்கு பணம் தான் முக்கியம். அவன் பணத்தை போட்டு பணத்தை எடுக்கிற ஊழல் வியாபாரி. நான் சொல்கிறது அந்த பழைய அரசியல்வாதிகள். அதிகாரிகளுக்கு அப்படி கிடையாது. அவன் படிச்சுட்டு படத்தில் எல்லாமே ஜனநாயகன் படத்தில் வர்றது நான் சொல்கிற மாதிரி இருக்குது. அவன் படிச்சுட்டு மெரிட்டில் வந்திருக்கான். அவனுக்கு படிப்பு, அந்த பெருமை, அந்த மெரிட்டு தான் ஃபஸ்ட்டு. ஊழல் பண்ணுன்றது பை ப்ராடக்ட். அப்படி நீங்கள் விட்டு 25 வயசில் போஸ்டிங் வாங்கின ஒருத்தன் 55 வயசில் துணிஞ்சு வாங்குவான் 10 கோடி. அது ஒரு ப்ரொலாங்டு கியூமுலேட்டிவ் ப்ராசஸ் அது. ஸோ அரசு அதிகாரிகளுக்கு வேலை போய்டும் தெரிஞ்சால், வேலையிலேருந்து எடுத்துருவாங்கன்ற பயம் இருந்தால் ஊழல் பண்ண மாட்டாங்க. அதே போல் வாங்கக்கூடாதுன்ற கன்சைன்ஸ் இருக்கிறவங்க தான் நிறைய பேர். அந்த ஒரு செட்டு தான் கரப்ட் டு த கோர். அதை தூக்கி தான் ஆகணும். ஒரு மெஜாரிட்டி எப்படின்னா, என்ன பண்ணுறது, நான் வாங்கலைன்னு ஒருத்தர் வாங்க போகிறான், நான் எதுக்கு அவனை பகச்சிக்கணும், டிமாண்ட் பண்ண மாட்டாங்க, கொடுத்தா வாங்கிட்டு கழுத்து போடுவாங்க. இவ்வளவு தான் டிஃப்ரென்ஸு. இவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டணும். அந்த ரமணா படத்தில் வர மாதிரி தான், வாங்க மாட்டான்றவனை பயமுறுத்தி வாங்க வைக்கக்கூடாது. ஸோ இது நான் சீரியஸாக சொல்கிறேன்க்கா. நீங்கள் வந்து மேகதாது விஷயம் எடுத்தாலும் சரி, கரப்ஷன் எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் வந்து திஸ் இஸ் நாட் ஒன் மேன்ஸ் ஜாப். ஒரு நைட்டில் மாற போகிற விஷயம் கிடையாது. ஆனால் அந்த பூனைக்கு மணி கட்டுறது யாருன்றது தானே எல்லாரோட வேண்டுதலாக இருந்தது. அந்த பூனையை பிடிச்சி ஒருத்தர் மணி கட்டிகிட்டு இருக்காரு. அந்த கேப்பில் பூனை 2 போராட தான் செய்யும். அப்போ அதை இழுத்து பிடிச்சி கட்டும்போது பூனை பாவன்ற மாதிரி இருக்கு, சரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வி ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் கியூர் ட்ரீட்மெண்ட். அது ஆகட்டும். நாங்கள் இந்த கரப்ட் ஃப்ரீ கவர்மெண்ட்டாக இதை ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கையில் இவங்க பேசிக்கிட்டு இருந்தா நம்ம அதுக்கு ஈல்ட் ஆகணுமா, ஒன்னொன்னுத்துக்கும் தலையை கொடுக்கணுமான்னு யோசிச்சா இல்லை, இதை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, நீங்கள் இந்த ஃபோக்கஸில் தான் இருக்கீங்க அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த கேள்வியை நான் முன் வச்சுறேன். ஏன்னா அதையும் நான் விட்டுட்டு போனேன்னா அப்புறம் ஒரு கேள்வி வரும். இப்போ வந்து மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் தாய் வாழ்த்து பாடல் 3ஆவதாக பாடப்பட்டிருக்கு. மறுபடியும் வந்துட்டு இந்த பிரச்சனையை எழுப்புறாங்க. ஆனால் அவர் வந்து சான்சலர் என்ன சொல்லிட்டாருன்னா, போன வாரமே வந்துட்டு ப்ரெஸ்ஸை கூட்டி இது மாதிரி வந்திருக்கு, இது வந்து அறிவிச்சிருக்காங்க, இது நான் வந்து பண்ணலன்னா இது என் மேலே வந்து வழக்கு பதியப்படும்ங்கிறதுனால அவர் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. போன வாரம் யாரும் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்கல. பாடப்பட்டதுக்கப்புறம் எதிர்ப்பு வந்துட்டு வருது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. வாட் இஸ் த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்? அப்போ வந்து தமிழ் தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடப்பட்டா பரவாயில்லையா? மத்திய அரசு எதிர்த்து ஏன் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? பொலிட்டிக்கலாக ஏன் ஃபைட் பண்ண மாட்டேங்கிறீங்க? அப்போ எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இப்போ நீங்கள் சொன்னதும் திரும்ப திமுக நரேஷன். நான் நடந்தது இன்னும் உங்களுக்கு எலாபரேட்டாக சொல்கிறேன். இது மார்ச் மாதமே வந்து இந்த சர்க்குலர், ஜனவரி மாதமே இந்த சர்க்குலர் போட்டாங்க. தமிழகத்தில் மார்ச் மாதம் 2 ஈவெண்ட் நடக்குது. தமிழகத்தோட மெட்ராஸ் ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஸ்வேரிங் இன் செரிமனியில் லா மினிஸ்டர் இருக்கிறாரு. அவர் முன்னிலையில் முதல்ல வந்தே மாதரம், 2வது ஜனகணமன, 3ஆவதாக தமிழ் தாய் வாழ்த்து தள்ளப்பட்டது. அதுக்கு அடுத்த வாரமே இப்போ இருக்கக்கூடிய அர்லேக்கர் அவர்கள் பதவி இருக்கிறார், முதல்வர் அங்கே இருக்கிறாரு. முதல்ல வந்து நாட்டு பண்ணும், 2வது இடத்துல தமிழ் தாய் வாழ்த்தும் பாடப்பட்டது. அன்னைக்கு திமுக இதை பற்றி மௌனம் காத்துது, வாயை திறக்கல. இன்ஃபேக்ட் இது நியூஸாகவே மாறலை. இப்போ நம்ம எடுத்து இப்படி படிக்கணுமோன்னு போது தான் அப்போ அன்றைக்கி நடந்திருக்கு, அப்போ அன்றைக்கி பேசலை. அப்போ இவங்க திமுக பாஜக ஏதோ ஒரு நரேஷன், அதெல்லாம் அது வந்து சும்மா அரசியலுக்காக பண்ணக்கூடிய ஒரு ஷாலோ ஃபைட். அது உண்மையிலே இவங்களுக்குள்ள ஒரு கள்ள கூட்டணி இருக்குன்றது உண்மைதான். டீலிமிட்டேஷன் பில் வரைக்கும் இப்போ இவங்க போய் பேசிட்டு வந்தது பார்த்தோம் இல்லையா? அதனால அது உண்மைதான், அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல இன்னைக்கு தமிழக அரசின் சார்பில் முதல்வர் போய் நித்தி ஆயோக் கூட்டத்துக்கு போகும்போது தான் பிரதமர்கிட்ட அந்த ரெக்வஸ்ட் வைக்கிறார்.
அதுக்கு ஏற்ற போல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் சர்க்குலர் போகுது. முதல்ல தமிழ் தாய் வாழ்த்து உங்களுடைய மாநில பாடல்கள் வச்சுக்கோங்க, அதுக்கு அடுத்தபடியாக எங்களுடைய நம்மளுடைய எல்லா இடத்துலையும் தேசிய பாடல் நாட்டு பண்ண வச்சுக்கோங்கன்னு. இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது இதை உரிமையை கேட்டு பெற்றிருக்கோம், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கவர்னர் மீட்டிங்னு வரும்போது திரும்ப கவர்னர் இதை இன்சிஸ்ட் பண்ணுறாரு. இப்போ இந்த இடத்துல அந்த மீட்டிங்க்கு ஒரு கிளாரிட்டி வேணும்னா நம்ம அந்த கவர்னர்கிட்ட போயிட்டு சண்டை போட முடியுமா? சண்டை போட்டால் அந்த ஈவெண்ட் நடக்குமா? இப்படி சண்டை போட்டு தமிழகத்துக்கு பல நல்ல விஷயங்கள், பல ரெசல்யூஷன்ஸ் வந்து கெடுத்துக்கிட்டு தான் மிச்சம். இதுக்கு சண்டை போட வேண்டிய இடம் வேற, சண்டை போட வேண்டிய நாள் வேற. அப்போ அதை நோக்கி ஒரு விஷயம் கொண்டு போவீங்களா? இப்போ இதுக்கு வேற ஒரு நடந்த எக்ஸாம்பிள் சொன்னால் மேபி இது உங்களுக்கு கோரிலேட் ஆகலாம். விபிஜி ராம்ஜின்னு மகாத்மா காந்தி ஒரு ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மாற்றுறாங்க. மாற்றணும் இவங்க என்ன சொல்கிறாங்க, பேரை மாற்றிட்டீங்க, எங்களுக்கு அந்த ஸ்கீம் வேணான்னு சொல்லி கைவிடுறாங்க திமுக அரசு. தாவேக்கா வந்தோடனே பரவாயில்ல கொடுங்க, ஏன்னா அடிப்படையில் கிராமத்தில் இருக்கவங்களுக்கு வேலைவாய்ப்பு முக்கியம், பணப்புழக்கம் முக்கியம், இது அடிப்படையில் இருக்கவங்களை வறுமைக்கு தள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆபத்து இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்கீமை பேசிட்டு அதில் சில கண்டிஷன்ஸ் தேவை சேஞ்ச் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. சென்ட்ரல் கான்ட்ரிபியூஷன் இன்னும் கொஞ்சம் கூட வந்தால் தமிழக அரசோட நிதி நிலைமைக்கு நல்லதான்னு கேட்டால் ஆமாம் நல்லது. ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்க அதை கொடுக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் கொடுக்குற அந்த 50-60% கான்ட்ரிபியூஷனை வேணான்னு சொல்லி நம்ம கிராமப்புறம் இருக்கிறவங்களை பட்டினி போடுறது சிறந்ததாக இருக்குமா? எடுத்து அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி 100 நாள் 125 நாள் ஆச்சுன்ற சந்தோஷத்தில் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு வேலை கிடைச்சி சாப்பாடு கிடைக்கிறது நல்லதாக இருக்குமா? ஸோ இந்த ஒரு சாய்ஸ் எடுக்கிறோம். பட் திரும்பவும் சொல்கிறோம், நாங்கள் இந்த திட்டத்தை ஏற்றுக்கிறோம், ஆனால் எங்களுக்கு மகாத்மா காந்தி பேர் தான் இருக்கணுன்றது தான் எங்களுடைய ஸ்டாண்டு, கொள்கை முடிவுன்னு நம்ம அறிவிக்கிறோம். இன்னைக்கு இது நடக்கிறனாலும் இது நடக்கவே நடக்காதா? நீங்கள் சொல்லுங்கள். உன்னால் வந்து மகாத்மா காந்தி பேரை விபிஜி ராம்ஜி மாற்ற முடியும்னா நாளைக்கு இன்னொருத்தரால் விபிஜி ராம்ஜியை மகாத்மா காந்தியை மாற்ற முடியாதா? அப்போ அந்த நாளை நோக்கி உழைப்பீங்களா? இங்கே வேணான்னு சொல்லிட்டு உட்காந்து கீழே இருக்கிற பட்டினி போட்டுட்டு நீ அரசியல் நரேஷன் மட்டும் பெருமை பட்டிப்பியா? போன சிஎம் இதை வேணாம்னு சொல்லிட்டாருங்க. சிஎம்மோட சம்பளத்தில் ஏதாவது பாதிப்பா? சிஎம்மோட பவரில் ஏதாவது பாதிப்பா? கிராமத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தவனுக்கு என்னாச்சு? கொடை கோடியில் ஒருத்தர் இருக்கிறான், அவனுக்கு வயிறு பசிக்கும், அவனுக்கு ஒரு வயிறு இருக்குன்ற கேள்வி யாரா உங்களுக்கு சொல்லி கொடுப்பான்னு நான் கேட்குறேன். ஏன் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்கன்னா, கடந்த ஆட்சியில் திமுக இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் மத்திய அரசை எதிர்த்து கேள்வி எழுப்பிட்டே இருந்தாங்க. நீங்கள் வந்து இப்படி மகாத்மா காந்தின்னு பேரை மாற்றிட்டீங்க, எங்களுக்கு வேணாம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த தமிழ் தாய் வாழ்த்தை வந்து இப்போ 2ஆவதா 3ஆவதா பாடிருக்காங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க, கண்டனம் தெரிவிச்சிருப்பாங்க. ஆனால் அரசியல் கொள்கை எதிரின்னு சொன்ன நீங்க ஒரு கண்டனத்தை கூட தெரிவிக்கல. அப்ப ஏன் வந்துட்டு பிஜேபிக்கு பயப்படுறாங்களா தாவேகா அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க முன் வைக்கிறாங்க. அதுக்கு தான் நான் பதில் சொல்லிட்டேன். பிஜேபிக்கு பயப்படுறதா இருந்தா போய் பிஜேபி கிட்ட கேட்டிருக்க மாட்டோம். பிரதமர் கிட்ட எங்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து தான் முதன்மையா இருக்கணும்னு கேட்டிருக்க மாட்டோம். அவங்க அந்த அறிவிப்பு விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல திரும்ப there is always a dirty politics trap. டர்ட்டி பாலிடிக்ஸை வெறுமனே ஒரு நரேஷன் பாலிடிக்ஸை பண்ணுறதுக்கு ட்ராப் செட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும். இதுக்கு ஈல்ட் ஆகணுமா, இதுக்குள்ளே போய் தலையை விடணுமா, இல்லை அந்த நேரத்தில் ப்ரொடக்டிவாக 4 வேலையை பண்ணணுமான்ற சாய்ஸ் தான் எங்களுக்கு இருக்குது. இப்போ இங்கே இருக்கும்போது நான் கேட்குறேன், நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, இவ்வளோ திமுக பாஜக வைத்து பேசிச்சில்ல, நீங்கள் ஒரு சனாதன பிரச்சனை வரும்போது எப்படி அதை ஹேண்டில் பண்ணீங்க? இங்கே டாஸ்மார்க்கில் இடி ரைடு வரும்போது, தாளமுத்து நடராசன் மாளிகை இடி ரைடு வரும்போது என்ன பண்ணீங்க? இந்த இடத்துல ஒரு உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கு வந்து ஒரு இடி ரைடு வரும்போது என்ன பண்ணீங்க? அதுதாங்க ஆஸ் பர் நியாயத்துக்கு பேசினா அதுதான் காம்ப்ரமைஸ், அதுதான் சரண்டரிங் மென்டாலிட்டி. ஆனால் வெறுமனை திரும்ப மீடியா நரேட்டிவ்ல ஒரு 30 பேர் உட்காந்துக்கிட்டு வீழ மாட்டோம், தமிழ்நாடு தலைகுனியாதுன்னு வெறும் பேர் வச்சிங்களே, கிராமத்தில் இருக்கவனுக்கு சோறு வச்சிங்களா நான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த பிரச்சனையை அடிப்படையில் இருக்கிறவனோட வேலை வாய்ப்பு பத்தாது, எனக்கு அது இல்லைங்க முக்கியம், எனக்கு ஒரு மீடியா நரேட்டிவ் அப்படியே சும்மா பெருசாக அப்படி இருக்கிறது ஒரு வகை. அது பேர் வந்து அரசியல், வெறும் விளம்பர அரசியல். இன்னொரு அரசியல் ஒன்று இருக்குது, அது என்ன பண்ணணும்னா களத்தில் வேலை செய்யும், செயல்படும், வாழ்வாதாரத்தை மாற்றும். அந்த வாழ்வாதாரத்தை நான் மாற்றி கொடுத்துருக்கேன். இப்படி தான் காமராஜர் இருந்தார். வேலை செஞ்சுருக்கோம்ல, ஓட்டு போடுவாங்கன்னு நம்பினார். ஆனால் இவங்க வாயில் வடை சுட்டே ஏமாற்றி ஓட்டு வாங்குறோட பண்ணுவாங்கன்னு அவருக்கு தெரியாது. இன்னைக்கு எங்ககிட்ட வடை சுடுறதுக்கும் ஆள் இருக்குது, ஆனால் நியாயமாக ஒன்று செய்கிறோம், சொன்னதை செஞ்சதை மட்டும் சொல்லிட்டு வான்னு சொல்கிற ஒரு சிஎம். இந்த தேவையில்லாத கதைக்குள்ளே நீ ஈல்டாகாது. நம்ம ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போது இந்த இன்டர்வியூவில் பர்டிகுலராக நான் என்னுடைய மைண்ட் செட் என்னவாக இருக்குன்னா, இந்த அரசாங்கம் ஒரு கரப்ட் ஃப்ரீ சிஸ்டம் ரெடி பண்ணிகிட்டு இருக்குன்றத சொல்ல வேண்டியதான் என்னோட பாயிண்ட்டே. மற்ற எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து எவ்வளோ பார்த்தா போதும், எவ்வளோ ஈல்டானா போதுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதுபோல் நீங்கள் வெறும் அரசியல் பண்ணிகிட்டு இருந்தீங்க, நாங்கள் ஒரு மாற்றத்தை கொடுக்க நிஜமாகவே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஒரு நாள் வரும், இது எல்லாத்தோட களத்தில் அந்த ஃப்ரூட்ஸை நம்ம அறுவடை பண்ணும்போது அதை சாப்பிட்றவங்களுக்கு மக்களுக்கு தெரியும், ஓகே நமக்கு அன்றைக்கி பழம் இல்லை, மரமே இல்லை, இன்றைக்கி ஒருத்தர் மரத்தை வச்சு செடியாக வச்சு அது மரமாக வளர்த்து பழமாக கொண்டு வந்து கொடுக்குறான்னும் போது மக்களுக்கு புரியும்னு நான் சொல்கிறேன். அந்த டைமையும் அந்த நம்பிக்கையும் மக்கள் எங்கள் தலைவர் மேலே வச்சுருக்கிறாங்க. அதுதான் அந்த தலைவரை நீங்கள் சொல்கிறீங்க ஐயோ மக்கள் கொந்தளிக்கிறாங்கன்னு. மெட்ரோவில் போனால் அப்படி ஒன்றும் நான் பார்க்கலையே.
6 வயசு குழந்தைலேருந்து 60 வயசு வரைக்கும் அம்மா வரைக்கும் கட்டில பிடிக்கிறாங்க. ஸோ இந்த மனுஷன் நல்லவன், கிரெடிபிளான ஒரு தலைவன். அவன் ஒன்று பண்ணுறதுக்கே டைம் விடாமல் ஏன்டா இப்படி கதறீங்கன்னு தான் கேட்கணும். ஓகே. ஸோ நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்த எல்லா விமர்சனங்களையும் உங்ககிட்ட கேட்டுட்டேன். அதுக்கான விடைகளும் கிடைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நேரத்திற்கு நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.